எங்கள் வீட்டில் இருக்க குட்டி வாண்டங்கள்லாம் ப்ரௌனி செஞ்சு கொடு ப்ரௌனி செஞ்சு கொடுன்னு கேட்டாங்களா, அதனால் இப்போ செய்யறதுக்கு உட்காந்துருக்கேன். எப்பயுமே வீட்டுக்குன்னு தனியாக ப்ரௌனி செஞ்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்குன்னு தனியாக வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா ஆர்டர் வந்து எல்லாமே கொரியர் போட்டுட்டோம். என் பொண்ணுமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாலாமா, ப்ரௌனி வேணுமா ப்ரௌனி வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாளா. சரி புள்ள கேட்குறாளேன்னு சொல்லிட்டு எல்லாம் வேலையை விட்டுட்டு செய்யறதுக்கு வந்து உட்காந்துட்டேன். என்னால் படிச்சுலாம் அந்த சாக்லேட் பேர் வந்து சொல்ல முடியலங்க. மெல்ட் ஆகி வரும் இல்லையா, அந்த சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணி ப்ரௌனி வந்து செய்ய போகிறேன். எல்லாமே பசங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரி கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் தான் வந்து உடச்சி எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஆனால் நான் இதில் ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த நேரத்தில் வந்து முட்டை மிட்டாய் வந்து பேக் ஆகிட்டு இருக்கு. அந்த முட்டை மிட்டாய்க்கு மேலே தான் வந்து இந்த ப்ரௌனியை வந்து நான் வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சிங்க. டைமிங் வந்து எல்லாமே செட் பண்ணி தான் வச்சேன். அது மேலே மட்டும் பேக் ஆகிட்டு கீழே வந்து பேக் ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம மேலே வந்து வச்சுருக்கேன் இல்லையா, முட்டை மிட்டாய் மேலே வந்து வச்சுட்டேன். இந்த தப்பை வந்து இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது. ஆனால் நல்லா தான் வந்துச்சு. பீசஸ்லாம் போட்டு பசங்களுக்கெலாம் கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன்.